அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. ஜோதிட சாஸ்திர மரபுகளின்படி நம் முன்னோர்களும் ஞானிகளும் அருளி சென்ற மானிட வாழ்வுக்கு பயன்படும் ஜோதிடவியலின் பலாபலன்கள் என்ன என்பதை நம் முன்னோர்கள் அற்புதமாக விளக்கிச் சென்றுள்ளனர். அதை இங்கு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய பலாபலன்களினுடைய விரிவுத்தன்மை என்னவென்று நான் கற்ற விஷயங்களையும் அறிந்த விஷயங்களையும் உங்கள் முன் வைக்கின்றேன். நம் முன்னோர்கள் முதலில் காலபுருஷ தத்துவம் அமைக்கப்பட்டு அதை முதல் வீடு மேஷமாகவும், இரண்டாவது வீடு சிம்மமாகவும், மூன்றாவது வீடு தனுஷாகவும் பிரிக்கப்பட்டு முதல் வீட்டிற்கு உடலற்ற நட்சத்திரங்களாகவும், செவ்வாய்க்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இரண்டாம் வீடான சூரிய பகவானுக்கு காலற்ற நட்சத்திரமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவைகள் பிரிக்கப்பட்டு மூன்றாவது வீடான தனுசுக்கு குரு பகவானை உடலற்ற நட்சத்திரமாக பிரிக்கப்பட்டு புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த இடத்தில் நம் முன்னோர்கள் தெளிவாக விளக்கியுள்ளனர். உடலற்ற, காலற்ற, தலையற்ற இப்பூவுலகின் பிறப்பு ஓர் மாயை என்பதை அற்புதமாக இவ்விடத்திலே விளக்கியுள்ளார்கள். அடுத்து இந்த மாயை என்னும் பிறப்பில், பூலக பிறப்பில் மானிட வர்க்கத்திற்கு எப்படி பலாபலன்கள் நிர்ணயிப்பது என்பதை அற்புதமாக விளக்கியுள்ளனர். ஜனன காலத்தில் நாம் அமைக்கின்ற அந்த லக்கின புள்ளி என்னும் உயிரானது அந்த உடலை இயக்கும் சந்திரன் புள்ளி என்ற உடல்நாதனையும் அந்த கிரகங்கள் இடம்பெறும் தன்மையை இருவேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கேந்திரம், திரிகோணம், பனபரம், அபகிலுஸ்தானம், உபஜயஸ்தானம், அபஜயஸ்தானம், மறைவுஸ்தானம் என வகுக்கப்பட்டு பலங்கள் பிரிக்கப்பட்டு திக்பலம், கிரக சட்பலம், ஸ்தான பலம், சேஷ்டா பலம், காலபலம் எனவும் நைசீரிய பலம் எனவும் பிரிக்கப்பட்டு அந்த ராசி பாவகத்தில் 12 கட்டங்களில் கிரகங்கள் அடைக்கப்பட்டு அதன் பிறகு புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய நவாம்ச கட்டத்திலே கிரகங்கள் ராசியில் கிரக சஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர சாரங்களின் பாதம் என்ற அடிப்படையில் நவாம்சத்தில் எப்படி பயணிக்கின்றன என்பதை அதில் அடைக்கப்பட்டு அதன் பின் உடலாகிய சந்திரனை மையமாக வைத்து தசாநாதன் கணிக்கப்பட்டு அந்த தசாநாதனின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் அடுத்தடுத்து பிறக்கும் தசா புத்தி நாதன்கள் கிரகங்கள் எப்படி இடம்பெற்றுள்ளனோ சேர்க்கை, பார்வை, காரகத்துவம், ஆதிபத்தியம் இவற்றை பொறுத்து பலாபலன்கள் மனித வாழ்வுக்கு எடுத்து எப்படி கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் நான் இதன் மூலம் விளக்க உள்ளேன். ஜோதிட சாஸ்திர மரபுகளிலே காலகாலமாக பின்பற்றி வரும் இந்த மனித வாழ்வியலுக்கு உண்டான சாஸ்திர மரபுகளானது முழுக்க முக்கியத்துவம் எதுவென்றால் குடும்பம், வம்சம், வாரிசு, திருமணம், பொருளாதாரம், இருப்பிடம், மண்மனை இவை முழுக்க தேவை என்பது மனித வாழ்வுக்கு எந்த அளவுக்கு பலன் பலவீனம் அடைகின்றது என்பதையும் இதன் மூலம் விளக்க அடுத்த வீடியோ பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.